ஹலோ எவ்ரிவன், நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பல்வேறு பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கிற ஊட்டச்சத்து குறைபாடு அல்லது மால் நியூட்ரிஷன். குழந்தைங்களுக்கு வர உடல் மற்றும் மூளை வளர்ச்சி குறைபாட்டில் ஸ்டார்ட் ஆகி பெரியவங்களுக்கு வரக்கூடிய பிபி, சுகர், ஹை கொலஸ்ட்ரால் இப்படி பல்வேறு பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணமாக இருக்குது இந்த ஊட்டச்சத்து குறைபாடு. உலகத்தில் இருக்க ஒட்டுமொத்த வியாதிகளில் ஒரு 80% வியாதிகளுக்கு நேரடியாகவோ இல்லை மறைமுகமாகவோ இந்த ஊட்டச்சத்து குறைபாடு இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? எஸ், திஸ் இஸ் டாக்டர் முகமது இஜாஸ், நேச்சுரோபதி ஃபிசிஷியன். மாறி வரும் கலாச்சாரம் மற்றும் வாழ்வியல் மாற்றங்களால வாழ்வியல் சம்பந்தப்பட்ட நிறைய நோய்களை இன்னைக்கு நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரிப்பட்ட வாழ்வியல் பிரச்சனைகளால வரக்கூடிய நோய்களை நம்ம இயற்கையா உணவு பழக்க வழக்கங்கள் மூலமாகவே சரி பண்ணிக்க முடியும். இயற்கையான வாழ்வியல் முறைகள் மூலமாகவே சரி பண்ணிக்க முடியும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒருத்தங்களுக்கு இரும்புச்சத்து குறைபாடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஒரு 4 பேரிச்சம்பழம் இல்லை 5 பேரிச்சம்பழம் பெர் டேக்கு சாப்பிட்டுட்டு இரும்பு சத்து கூடலை அப்படின்ட்டு திரும்ப சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஒரு நாளைக்கு நான் 5 பேரிச்சம்பழம் சாப்பிட்டீங்கன்னா அதில் இருக்க மொத்த இரும்பு சத்தோட அளவு பார்த்தீங்கன்னா வெறும் 2 மில்லிகிராம் தான் வரும். அதிகபட்சம் 2 மில்லிகிராம் வரும். ஆனால் ஒரு நாளைக்கு தேவைப்படுற இரும்பு சத்தோட அளவு 18 மில்லிகிராம். பேரிச்சம்பழம் மூலமாக நீங்கள் இந்த 18 மில்லிகிராமை நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னா 1.5 கிலோ பேரிச்சம்பழம் சாப்பிடணும். 1.5 கிலோ பேரிச்சம்பழம் ஒரு நாளைக்கு சாப்பிடலாமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. அதில் நிறைய சுகர் கண்டென்ட் இருக்குது. வெவ்வேறு உணவுகள் மூலமாக தான் எடுத்துக்க வேண்டியிருக்கு. வெவ்வேறு உணவுகள் மூலமாக நாம் எப்படி எடுத்துக்கலாம்? இந்த டெக்னிக் தெரியாதனால தான் நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்கள் நேச்சுரல் வேஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணோம், ஆனால் எங்களுக்கு எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே கிடைக்கல, அதனால சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உண்மை என்னன்னா, சப்ளிமெண்ட்ஸ்ல ஒரு நாளைக்கு தேவையான எத்தனை கிராம் தேவையோ அதை ஒரு டாக்டர் உங்களுக்கு எழுதி கொடுத்துட்றாங்க. இவ்வளோ டேப்லெட் நீங்க எடுத்துக்கணும், இத்தனை மில்லிகிராம் எடுத்துக்கணும் அப்படின்னு எழுதி கொடுக்குறாங்க. சேம் டைம் அதே டாக்டர் உங்ககிட்ட இவ்வளோ கீரை சாப்பிடணும், இத்தனை ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும் அப்படிங்கறது சொல்றது இல்லை. ஆனா மேலோட்டமா சொல்லிப்பாங்க, இந்த ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும், இந்த மாதிரிப்பட்ட விஷயம் கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பேருக்கு கொஞ்சம் கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் எடுத்துப்போம். எல்லா காய்கறி பழங்கள்லையுமே ஏதோ ஒரு ஊட்டச்சத்து, ஏதோ ஒரு விட்டமின், மினரல் இருக்க தான் போகுது. ஆனா அது எந்த அளவுல எடுத்துக்கும் போது உடம்புல உண்மையிலே வேலை செய்யுது அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இந்த நியூட்ரிஷனல் சீரீஸ்ல பார்க்க போறோம். குறிப்பா எந்தெந்த நோய்களுக்கு எந்தெந்த நியூட்ரிஷன் எடுத்துக்கிறது, அது எத்தனை மில்லிகிராம் எடுத்துக்கிட்டா உடம்புல வேலை செய்யுது, எந்த உணவுல அதிகமா இருக்கு, எந்தெந்த உணவுகள் ஒரு நாளைக்கு சாப்பிடலாம், இப்படி பல்வேறு விஷயங்களை இந்த நியூட்ரிஷனல் சீரீஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம்னு இருக்கும். இன்னும் வேற வீடியோஸ்ல வேற விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் பத்தி பேசலாம். ஸ்டே டியூன். தேங்க்யூ.